இதான் படிக்கட்டு ஏறி தான் போகணும். இங்கே தான் அந்த மரம் இருக்குது, பெரிய மரங்க இது. இதாங்க அந்த மலைக்கு போகிற பாதை. பைக்கில் போனது இருக்குது. இந்த வழி தாங்க மேலே போகணும். கோயில் அங்கே இருக்குது. அதை ஐயோ இங்கே வேலை பண்ணுது. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா அது. அதுவும் சுயம்புவாக உருவானதாக சொல்கிறாங்க. அல்லுதுங்க அப்படியே, சான்ஸே இல்லைங்க. வாவ், இங்கே பாருங்களேன், குட்டி குட்டியா இல்லை கோபுரம் பாருங்க. ஆஹா, காற்று சும்மா ஜம்மு கொடைக்கானல் இருக்க மாதிரி இருக்குங்க. மலை சுற்றி தேங்காய் ஃபுல்லாக கட்டிச்சிருக்காங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச்சி மீடியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சன்னதி தாங்க வந்திருக்கோம். இது புதுப்பாக்கத்தில் இருக்குது. புதுப்பாக்கம் எங்கே இருக்குன்னா தாம்பரத்துக்கும் கிளாம்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்குது. கிளாம்பாக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். இது ரொம்ப பழமையான கோயிலுங்க. வாங்க பார்க்கலாம். எடுத்த உடனே ஒரு விநாயகர் சன்னதி தாங்க இருக்குது. எப்பவும் போல் விநாயகர் சந்திச்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வதிச்சுட்டு நம்ம படிக்கட்டு ஏறணும். இதான் படிக்கட்டு ஏறி தான் போகணும். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு போட்டிருக்காங்க பாருங்கள். கும்பனி காட்டுறேன், படிச்சுங்க. ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஓகேங்களா. இங்கே அனுமன் சுயம்பு உருவாக தான் போட்டிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டுக்கு சேர்ந்த கோயிலுங்க இது. 108 படி இருக்கான். 108 படியில் தான் அனுமன் இருக்காராம். இங்கே பாருங்கள், இதில் ஃபுல் லிஸ்ட்டு இங்கே போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே மணி கட்டினா ரொம்ப விசேஷமாக. அப்புறம் மட்டையிடக்கூடிய தேங்காய் சிகப்பு துணியால் ஸ்ரீராம நாமம் எழுதி கோயில் நினைக்கப்பட்ட இடத்தில் கட்டி 48 நாட்கள் தவிர 7 வாரம் அனுமனை தரிசனம் செய்ய மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் போட்டிருக்காங்கல்ல. ஓகேங்களா. இந்த மரம் எங்கே வச்சுருக்காங்கன்னா அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நம்ப நிற்கிறா பார்த்தீங்களா, இங்கே தான் கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த மரம் தேங்காய் தான் கட்டுற மாதிரி பார்த்தீங்களா. மரம் ஃபுல்லாக தேங்காய் தான் கட்டி வச்சுருக்காங்க. அந்த வேண்டுதலுக்கு உண்டான தேங்காய் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இந்த மரம் எங்கே இருக்குன்னா அப்படியே கோயிலுக்கு எதிர்க்க தான் இருக்குது. இதுதான் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. நம்ம இப்படி வந்தோன்னா இங்கே தான் அந்த மரம் இருக்குது, பெரிய மரங்க இது. கோயிலுக்கு மேலே போய் பார்க்கலாம். இப்போது இந்த பாதை ஒன்று பார்த்தீங்களா, இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நடக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த பாதை வழியாக போனீங்கன்னா மேலே பைக்கில் கூட போகலான்னு போட்டிருக்காங்க. நம்ம அந்த ரூட்டை போய் பார்ப்போம், காட்டுறவங்களுக்கு. நம்ம ஆனால் நடந்து தான் போக போகிறோம். இப்போ கோயில் மூடியிருக்காங்க. நம்ம மத்தியான டைமில் வந்திருக்கோம். கோயில் தந்தவொடனே மேலே போகும், சரிங்களா. அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம். இந்த ரூட் உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். உங்களுக்கு நடக்க முடியாத இருக்கவங்க பைக்லேயும் போகலாம்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க. இது மாதிரி இடம்லாம் நம்ம சென்னையிலே தான் இருக்குது, நம்ம பார்க்க மாட்டேன்றோம். இதாங்க அந்த மலைக்கு போகிற பாதை. பைக்கில் போகணும்னு நினைக்கிறவங்க இதில் போகலாம். கோயில் தெரியுதுங்களா, முன்னாடி வரைக்கும் போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த வழி தாங்க மேலே போனோம். கோயில் அங்கே இருக்குது. அதை நடத்தாங்க 3:30 மணி தான் போட்டிருக்காங்க. நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ இந்த வழியாக மேலே போயிடலாம். நம்ம நடந்து தான் போக போகிறோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பக்கம் வந்தோம், சரிங்களா. இங்கே குரங்கு இருக்குங்க, பார்த்துவாங்க. ஆமாம், வாங்க மேலே போகலாம். 3:30 மணி போய் கொடுக்குறா, அதிகமாக வச்சு போடுறா. டைமிங்கில் அதுவும் கரெக்டாக வச்சுடா. டைமிங் பார்த்து குரங்கு கரெக்டாக வருதுங்க. கேட்டு டைம் கரெக்டாக உள்ளே வந்துடுது. இவ்வளோ இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக போகிறோம் பார்த்து கரெக்டாக வருது. இங்கே பயங்கரமாக குரங்கு வந்துச்சுங்க. 1-2 கிடையாது, நிறைய இருக்குது. கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பேக் பத்திரமா வச்சுங்க. இந்த கோயில் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலைல 7:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 3:00லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமை மட்டும் காலைல 5 மணிக்கு திறக்கிறாங்க. 5லேருந்து 1 மணி வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 3:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ என்ன வேலை பண்ணுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்.
இல்லைங்க படிக்கட்டு ஏறி மேலே போவோம். அப்படியே வாங்க. சூப்பராக இருக்குங்க. மேலே ஷீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மழை வெயில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப பழமையான கோயிலாங்க. அதான் போர்டில் காமிச்சதில்ல 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா அது. அதுவும் சுயம்புவாக உருவானதாக சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர். குரங்கு தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்குது. மொத்தம் 108 படிக்கட்டு சொன்னாங்க. படிக்கட்டெலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் ஏறதுக்கு, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. அங்கே போய் பார்க்கலாம். நம்ம யூடியூபர் ஹெச்பி மீடியா முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்க. சிலவங்க மேலே போனோம் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே காடு தாங்க. காட்டு நடுவில் மலைக்கு மேலே கோயில். ஃபேமிலி குழந்தைங்க எல்லோரும் கூப்பிட்டு வரலாங்க. படிக்கலாம் சூப்பராக தான் இருக்குது. வெயில் மழை பிரச்சனை கிடையாதுங்க. மேலே ஃபுல்லாக ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. பயங்கர க்ளீனாக இருக்குது. இந்த ஒரு இடம் தாங்க நான் பிளாஸ்டிக் பார்க்கல. பக்கத்தில் பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. கோயில் சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வந்துட்டு நினைக்கிறேன். 108 படிக்கிறது தானே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். வாங்க போவோம். மேலே போயிட்டு சாமி பார்க்கலாம். சுயம்பு உருவானதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பெரிய வரலாறு இருக்குது. அந்த சர வரலாறு முன்னாடி காமிச்சுங்க பாருங்கள். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே போய் காட்டுறேன். போகலாமா? இதுதாங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. சின்னதாங்க, பெரிய படிக்கட்டெலாம் கிடையாதுங்க. 108 படி தானே. ஆனால் படி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஏறி வந்துடலாம். சூப்பராக இல்லை? ஏதோ ஒரு வேறு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குல்ல. கேமரா எந்த அளவுக்கு தெரியும் தெரில. நேரில் சூப்பராக இருக்குங்க. பா, அருமையான லொக்கேஷனுங்க. ஏதோ மலை பிரதேசம்லாம் போன மாதிரி இருக்கு. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டுது பாருங்க. கேளம்பாக்கத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ பேர் வந்துருப்போம். இத்தனைக்கும் ரொம்ப பழைய கோயில். இது மாதிரி நிறைய கோயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. பாருங்கள், நல்லா பிடிக்கும். எல்லாமே பாடல் பெற்ற ஸ்தலம், பழமையான கோயில், அப்படி தாங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் நம்ம போடுறோம். ஓகேவா? பாருங்கள், கோயில் மட்டும் டாப் ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு போகிறதுக்கு சூப்பராக காற்று சிலு அடிக்குதுங்க. இங்கே பாருங்களேன். பா, ஃபோனில் எப்படி தெரிஞ்சு தெரிலங்க. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளுதுங்க. அப்படியே சான்ஸே இல்லைங்க. சூப்பராக இருக்காங்க. பாருங்களேன், வீடெலாம் எப்படி இருக்குன்னு. தரமாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. தரம். வாங்க மேலே போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, மேலே வந்தாச்சு. காற்று சும்மா அள்ளுதுங்க. வாவ், இங்கே பாருங்களேன், சான்ஸே இல்லைங்க. பா, பாருங்க சுற்றி என்னமா இருக்கு. ஐயோ, பாருங்களேன் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறது மணி. சீட்டு கட்டு அடிக்க வச்ச மாதிரி பொட்டி பொட்டியா இல்லை. எல்லாம் இந்த விளையாட்டு வீடெலாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல. பக்கத்தில் அந்த பார்க்க செம்மையாக தெரியுது. அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஐரிஸ் பில்டிங்கு. இங்கே பாருங்களேன், சூப்பருங்க. கோபுரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. தரமாக இருக்குங்க. இதுதான் கோயில். கோயிலில் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வெளியே பார்த்துங்க. ஆனால் இந்த லொக்கேஷன் மட்டும் பாருங்களேன், காற்றுக்கும் தரமாக இருக்குங்க. எங்கேயா நம்ம ஒன்றே எங்கேயா வெளில வரணும், மாதிரி கோயில் மாதிரி பார்க்கணுன்னா தாராளமாக இங்கே வரலாம். இந்த பக்கம் தாங்க கடல் இருக்குது. நாங்களும் அங்கே சரவரில் சொல்லியிருந்தாங்கள்ல கடல் தெரியும்னு.
லாங்கில் தான் இருக்குது. இங்கேருந்து அந்தளவுக்கு கிளியராக தெரில, ஆனால் அங்கே அந்த பக்கம் தான் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், அதுக்கு சாட்சியாக கோவிலில் இருந்து சமுத்திரத்தை நாம் எளிதில் காணலாம் போட்டிருக்காங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இந்த லாங்கில் தான். இப்போ பில்டிங்லாம் கட்டினதா உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரில, ஆனால் முதல்ல இங்கே கிளியராக தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பைக்கில் முதல்ல காமிச்சோம்ல, அதுதான் அந்த வழி. அப்படியே வந்தோன்னா இங்கே மேலே எடுத்து வந்துடலாம். பைக்கில் வரலாம் முடிச்சுங்க, பைக் வரதுக்கு வசதி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பைக்கில் நடந்து வர முடியாதுங்க, பைக்கில் வரலாம். நடந்தே வந்துடலாங்க, ரொம்ப பெருசாலாம் டிஸ்டன்ஸ் இல்லைங்க. 108 படிக்கட்டு தானே, சூப்பராக இருக்குது. இதாங்க பைக்கில் வர பாதை. இப்படி வந்தால் நீங்கள் இவ்வளோ தூரம் மேலேயே வந்துடலாம். கோயில் இங்கே இருக்கு, நம்ம இவ்வளோ தூரம் வந்துடலாம். இங்கேருந்து பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்குது. அந்த லேக்கெலாம் எவ்வளோ கிளீனாக தெரியுது. இங்கேருந்து நம்மளுக்கு கேமரா அந்தளவுக்கு தெரிய மாட்டுது, இது மட்டும் பாருங்களேன். சும்மா அந்த சில்னஸ் காற்று சிலு 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 அடிக்குதுங்க. இங்கே பாருங்களேன், சீட்டு கட்டு மாதிரி வீடுங்க. ஐயோ பா, சூப்பராக இருக்குங்க தரம். இங்கே மேலே கோபுரம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு அந்த பக்கம் பார்த்துருக்கு, போய் பார்க்கலாம். இங்கே போகிறதுக்கு பாதை இது, வாங்க நடந்து போய் பார்ப்போம். போமா, சூப்பராக இருக்குங்க இடம். இங்கேயே சிலு சிலு காத்துடுது, மேலே சொல்ல வேணும். ஆஹா, காற்று சும்மா ஜம்முன்னு அடிக்குதுங்க. ஐயா சாமினா, இங்கேருந்து பார்த்தா ஐயோ, இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி இருக்குங்க, மலை சுற்றி. ஐயோ தரம். இங்கே பாருங்களேன், காட்டுறேன் சாமி. சூப்பருங்க, இங்கேருந்து எல்லாமே தெரியுதுங்க. அந்த ஏரி பாருங்க, தெரியுதுங்களா, எல்லாம் ஐரிஸ் பில்டிங்கு பாருங்க. ஐரிஸ் பில்டிங் எல்லாம் இங்கேருந்து டாப்லேருந்து சூப்பராக தெரியுது. சாமியை பார்க்கறதுக்கு கேமரா அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சாமியை பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன், சரிங்களா? வாங்க. இந்த பாருங்களேன், அருகாத தேங்காய் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் பாதங்க, ஆஞ்சநேயர் இங்கே தான் வந்து பாதம் வச்சு தான் சொல்கிறாங்க. இங்கே தான் பரிகாரம் வச்சுருக்கீங்க. வாங்க தொட்டு கும்பிட்டுப்போம். தேங்காய் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இல்லை? இதாங்க கோயிலோட பேக் சைடு. கோயில் ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா காலோடு கிடையாது. ஸோ இங்கே பூட்டெலாம் கூட பூட்டு வச்சுருக்காங்க வேண்டதுக்காக. பாருங்க, ஆஞ்சநேயர் ஓவியெலாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் உள்ளே வந்து கேமரா அலௌடு கிடையாது. ஸோ நம்ம இங்கேயும் முடிச்சுப்போம், சரிங்களா? பாருங்க, உங்கள் சாமி பார்த்துட்டு வந்து நான் மீட் பண்ணுறேன். கோயில் சூப்பராக இருக்குங்க. இங்கே அனுமனை வந்து சுயம்பா உருவானதாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக பாருங்கள். சென்னையிலே தான் இருக்குது, நமக்கு தெரிய மாட்டுது. ஆனால் நிறைய இடம் இருக்குங்க சென்னையில். ரொம்ப நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வந்து பாருங்கள். எல்லாமே நான் போட்டிருக்கேன். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய எல்லா வீடியோ நம்ம இதில் இருக்குது. இது ரொம்ப பக்கம் தாங்க, தாம்பரம் டு கிளாம்பாக்கம் போகிறதுல கிளாம்பாக்கத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். டைமிங் பார்த்துங்க, 3:30 மணிக்கு தான் ஈவினிங்கு நடை திறப்பாங்க. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் 1 பிஃபோர் ஒரு 10 o'clock முன்னாடி வாங்க. அப்படி இல்லைன்னா 3:30க்கு மேலே வாங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் இங்கே வந்து நடை திறக்க வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி போய்ட்டு நாங்கள் அந்த மாதிரி தான் வந்தோம், வெயிட் பண்ணுற மாதிரி. ஆனால் வெயிட் பண்ணாலும் நல்லது தாங்க. அங்கே கீழே உட்காந்துருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. காற்று அப்படி அடிக்குதுங்களே நம்மளுக்கு, அந்த காற்றுலாம் நம்ம கண்டிப்பாக சிட்டியில் கிடைக்காது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களாம் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிட்டோம். கூட்டம் வர மாட்டேங்குங்க. நிறைய பேர் வந்தால் தான் இந்த கோயிலை பற்றி அருமையாக எல்லாருக்கும் தெரியல. இது வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. விசேஷ நாளில் மட்டும் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் போல். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் வரட்டும். ரொம்ப பழமையான கோயிலெலாம் நம்ம பாதுகாக்கணும்ல. நம்ம மக்கள் வந்தால் தானே பாதுகாக்க முடியும். மக்களை வர வைப்போம். சரிங்களா? நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.